வணக்கம். சர்க்கரை நோயினா பொதுவா நாம என்ன நினைப்போம்? சர்க்கரையால வர்றதுன்னு தான். ஆனா நீங்க அனுப்புன குறிப்புகள படிச்ச பிறகு உண்மையான குற்றவாளி வேறெங்கயோ ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. இன்னைக்கு நாம ஒரு துப்பறிவாளன் மாதிரி இந்த நோயோட ஆழமான மூல காரணத்தை தேடி ஒரு பயணத்தை ஆரம்பிக்க போறோம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு மருத்துவத்துல எவ்வளவு முன்னேற்றம். இன்சுலின் இருக்கு, புதுசு புதுசா மாத்திரைகள் இருக்கு. அப்படியும் ஏன் சர்க்கரை நோயால ஒருத்தருக்கு கால் எடுக்க வேண்டிய நிலை வருது? பார்வை போகுது, கிட்னி ஃபெயில் ஆகுது, வாழ்நாள் முழுக்க மருந்து சாப்பிடணும்னு சொல்றாங்களே ஏன்? இந்த குறிப்புகள் சொல்ற பதில் என்னன்னா, பிரச்சனை சர்க்கரையிலேயே இல்ல. நோயோட காரணம் இல்ல, அது ஒரு அறிகுறி. அதாவது நாம நோயோட விளைவை தான் நோயின்னு தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கோம்னு இது சொல்லுது. ஓ, அதாவது ஒருத்தருக்கு காய்ச்சல் வந்தா தெர்மாமீட்டர்ல தெரியற அதிக சூடு நோயோட அறிகுறி தான், அதுவே நோய் இல்லைங்கிற மாதிரி சொல்றீங்களா? மிகச் சரியா சொன்னீங்க. அது சூட்டுக்கு காரணம் உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு இன்ஃபெக்ஷன். நாம இன்ஃபெக்ஷனுக்கு வைத்தியம் பார்க்கணுமே தவிர தெர்மாமீட்டர்ல இருக்கிற நம்பரை குறைக்க முயற்சி பண்ணக்கூடாது. இங்கேயும் அதேதான். உண்மையான பிரச்சனை செல்லுக்குள்ள சர்க்கரை போக முடியாத ஒரு நிலை. ஆற்றலுக்காக செல்லுக்குள்ள போக வேண்டிய குளுக்கோஸ் உள்ள போக வழி இல்லாம ரத்த ஓட்டத்திலே சுத்திட்டு இருக்கு. அதனாலதான் ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகமாகுது. ஓகே, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சர்க்கரை செல்களுக்குள்ள போக முடியல. ஏன்? இன்சுலின் தான் அதுக்கு உதவி செய்யணும். அப்போ இன்சுலின் வேலை செய்யலையா? இங்கதான் விஷயமே சுவாரஸ்யமா மாறுது. இந்த குறிப்புகள்ல ஒரு அருமையான ஓமை இருக்கு. உங்க உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்களை ஒவ்வொரு தனி வீடுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. சரி. அந்த வீட்டுக்குள்ள போக வேண்டிய உணவு தான் குளுக்கோஸ். அந்த வீட்டு வாசல்ல இருக்கிற பூட்டை திறக்கிற சாவி தான் இன்சுலின். சரி, வீடு இருக்கு, அதாவது செல். உணவிருக்கு, குளுக்கோஸ். சாவியும் இருக்கு, இன்சுலின். ஆனா சாப்பாட்டை வீட்டுக்குள்ள கொண்டு போக முடியலையே, ஏன்? சாவி பூட்டுக்குள்ள போகலையா? சாவி பூட்டுக்குள்ள போக முயற்சி பண்ணது, ஆனா போக முடியல. ஏன்? ஏன்னா அந்த வீட்டு வாசுக்கதவுக்கு முன்னாடி பூட்டு இருக்கிற இடத்துல எல்லாம் குப்பை சேர்ந்து கிடக்கு. ஒரு படலம் மாதிரி படிஞ்சு பூட்டியே மறைச்சிருச்சு. குப்பையா? ஆமா, இந்த குறிப்புகள் அந்த குப்பையத்தான் நச்சுக்கள் அல்லது உடல் கழிவுகள்னு சொல்லுது. அந்த குப்பை படலம் காரணமா சாவி மாதிரி இருக்கிற இன்சுலினால பூட்டை திறக்க முடியல. அதனால உணவு வெளியவே, அதாவது ரத்தத்திலேயே காத்துக்கிட்டு நிக்குது. இதத்தான் மாடர்ன் மெடிசின் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இன்சுலின் எதிர்ப்பு சக்தின்னு ஒரு சிக்கலான பேர்ல சொல்லுது. வாவ்! இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ங்கிற வார்த்தைய நான் பல தடவை கேட்டிருக்கேன். ஆனா கதவுக்கு முன்னாடி குப்பைங்கிற இந்த விளக்கம் அது பளிச்சுன்னு புரிய வைக்குது. சரி, இந்த குப்பை ஓமை எனக்கு நல்லா புரியுது. ஆனா என் மனசுல உடனே வர்ற கேள்வி, ஐயோ, என் வீட்டு வாசல்ல இவ்ளோ குப்பை எப்படி சேர்ந்தது என்பதுதான். இந்த கழிவுகள் எங்கிருந்து வருதுன்னு அந்த ஆதாரம் விளக்குதான். நிச்சயமா, அதுதான் அடுத்த கட்டம். இந்த குப்பை சேர்றதுக்கு 2 முக்கிய காரணம் இருக்கு. 1, குப்பை உள்ள வர்றது. 2, சேர்ந்த குப்பைய வெளியேற்ற முடியாம போறது. ஓகே. உள்ள வர்றதுக்கு முக்கிய காரணமா இந்த குறிப்புகள் சொல்றது, 1, தேவைக்கு அதிகமா சாப்பிடுறது. 2, பசிக்காமலே அடிக்கடி சாப்பிடுறது. நம்ம உடம்புக்கு செரிமானம் செஞ்சு கழிவுகளை வெளியேற்ற நேரமே கொடுக்காம திரும்ப திரும்ப சாப்பிட்டுட்டே இருக்கிறது. 3வது, ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது மைதா, வெள்ளை சர்க்கரை மாதிரி சத்து இல்லாத சக்கைய மட்டும் கொண்ட உணவுகள். 4வது, பாக்கெட்ல வர்ற பதப்படுத்தப்பட்ட உணவுகள். இதெல்லாம் உடம்புக்குள்ள போய் முழுசா செரிமானம் ஆகாம ஒருவித ஒட்டும் தன்மையுள்ள கழிவா மாறுது. சரி, குப்பை உள்ள வர்றது புரியுது. ஆனா நம்ம உடம்புலயே கழிவுகளை வெளியேற்றுற ஒரு சிஸ்டம் இருக்குமே, மலம், சிறுநீர், வியர்வை, மூச்சு காத்து வழியா. அப்போ அது ஏன் வேலை செய்யல? மிக முக்கியமான கேள்வி. இந்த ஆதாரங்களோட மையவாதங்கள்ல இதுவும் ஒண்ணு. நம்மளோட தவறான வாழ்க்கை முறையால கழிவுகளை வெளியேற்றுற அந்த 4 வழிகளும் அடைபட்டு போகுது. உதாரணமா, மலச்சிக்கல் இருந்தா குடல் வழியா கழிவுகள் வெளியேறாது. உடற்பயிற்சியே இல்லைன்னா வியர்வை வழியா கழிவுகள் போகாது. சரிதான். சரியா மூச்சு பயிற்சி செய்யாததால நுரையீரல் முழுமையா சுத்தமாகாது. இப்படி வெளியேற வேண்டிய கழிவுகள் வெளியே போக வழி இல்லாம உடம்பு என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? அதை எங்கேயாவது சேமிச்சு வைக்கணும். அப்படியே அது இரத்த குழாய்கள், கொழுப்பு செல்கள், உறுப்புகளோட சுவர்கள்ல போய் படிய ஆரம்பிக்குது. இதுதான் அந்த குப்பை சேர்ற கதை. ஒரு நிமிஷம், இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா உலகெங்கிலும் இருக்கிற லட்சக்கணக்கான மருத்துவர்கள் ரத்த சர்க்கரை அளவை நம்பிதானே சிகிச்சை கொடுக்கறாங்க. அது முற்றிலும் தவறா இருக்க முடியுமா? என் டாக்டர் கிட்ட போனா அவர் என் HbA1c அளவை பார்த்து பரவாயில்ல, கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொல்றாரே. அந்த எண் குறைந்தா எல்லாம் சரியாயிடும் தானே அர்த்தம்?
அதுதான் மிகப்பெரிய மாயைன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது. நீங்க எடுத்துக்கிற மாத்திரைகள் என்ன பண்ணுது தெரியுமா? என்ன பண்ணுது? அது உங்க வீட்டு வாசல்ல இருக்கிற குப்பைய அள்ளி சுத்தம் பண்ணுதா? இல்ல, அது என்ன பண்ணுதுன்னா, ரத்தத்துல சுத்திட்டு இருக்கிற சர்க்கரைய, அதாவது அந்த உணவ வலுக்கட்டாயமா செல்களுக்குள்ள தள்ளுது. வலுக்கட்டாயமாவா? இல்லனா கல்லீரல் மாதிரியான உறுப்புகள்ல கொழுப்பா மாத்தி சேமிச்சு வைக்குது. இதனால நீங்க ரத்தத்தை பரிசோதிக்கும் போது சர்க்கரை அளவு குறைஞ்ச மாதிரி தெரியும். அந்த நம்பர் மட்டும் சரியா இருக்கும். அட கடவுளே, இது ஒரு தீயணைப்பு வண்டி தீப்பிடிச்சதுக்கான அலாரத்தை மட்டும் ஆஃப் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா உள்ளே வீடு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அருமையான ஓமை. அதுதான் நடக்குது. மாத்திரைகள் அந்த நம்பரை மட்டும் குறைக்குது. ஆனா செல்களுக்கு முன்னாடி இருக்கிற குப்பை அது இன்னும் அதிகமாகுது. குடல்ல இருக்கிற அடைப்பு அது அப்படியே தான் இருக்கு. இந்த குறிப்புகள்ல ஒரு வரி வருது, ப்ராப்ளம் கவர்ட், காஸ் அன்டச்ட். அதாவது பிரச்சனையை மூடி மறைக்கிறோம், ஆனா மூல காரணத்தை தொடறதே இல்ல. அப்போ இதோட நீண்டகால விளைவு என்ன? இதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. மாத்திரை போட்டு நம்பர்ஸ கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது உடம்புக்குள்ள என்ன நடக்குது? இந்த குறிப்புகள் அத அடக்குமுறை செயல்பாடு அப்படின்னு, அதாவது சப்ரேஷன் மெக்கானிசம்னு படிப்படியா விளக்குது. ஒரு கற்பனையான நபரோட பயணத்தை எடுத்துக்குவோம். முதல் வருஷம் அவருக்கு ரத்தத்துல சர்க்கரை கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. டாக்டர் ஒரு சின்ன டோஸ் மாத்திரை கொடுக்கறார். சர்க்கரை அளவும் குறையுது. அவரும் நிம்மதியா இருக்கார். ஆனா அவர் வாழ்க்கை முறையை மாத்தாததால உடம்புக்குள்ள குப்பை சேர்ந்துகிட்டே இருக்கு. சரி, அப்புறம்? ஒரு 3-4 வருஷம் கழிச்சு அதே மாத்திரை வேலை செய்யாது. ஓ, ஏன்னா செல்களுக்கு மேல இன்னும் அதிகம் குப்பை படிஞ்சிருக்கும். அதனால டாக்டர் மாத்திரையோட டோஸ் அதிகப்படுத்துவார், இல்லனா கூட இன்னொரு மாத்திரையை சேர்ப்பார். இப்போ 2 மாத்திரை. ஆமா, இப்போ 2 மாத்திரை. மறுபடியும் நம்பர்ஸ் கண்ட்ரோலுக்கு வரும். ஆனா உள்ளுக்குள்ள கழிவுகளோட சுமை இன்னும் அதிகமாகி செல்களோட சோர்வு, அதாவது செல் ஃபெட்டிக் அதிகமாகுது. இது இப்படியே போய்கிட்டே இருக்குமா? ஆமா, ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் உள்ளே அடக்கப்பட்ட அந்த நச்சுக்களும் செல்களுக்கு சக்தி கிடைக்காததாலும் சின்ன சின்ன இரத்த குழாய்கள், அதாவது மைக்ரோ சர்க்குலேஷன் சேதமடைய ஆரம்பிக்கும். நரம்புகள் பாதிக்கப்படும். முதல்ல கண்ணுல பார்வை மங்கும், கால்ல உணர்ச்சி குறையும், சிறுநீரகம் பாதிக்கப்படும். கடைசியா காலுக்கு ரத்த ஓட்டம் முழுசா நின்னு அங்க இருக்கிற செல்கள் இறந்து புண்ணாகி காலை எடுக்க வேண்டிய நிலை வருது. அப்போ கால் வெட்டப்படுறது, பார்வை போறதெல்லாம் சர்க்கரை நோயோட உச்சகட்டம் இல்ல. நாம நோயோட மூல காரணத்தை கவனிக்காம வெறும் அறிகுறிய மட்டும் வருஷக்கணக்கா அடக்கி வச்சதோட விளைவுன்னு சொல்றீங்களா? இது ஒரு பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்துது. நாம நோயை கட்டுப்படுத்துறதா நினைச்சு உண்மையில அதை ஆழமா புதைச்சிட்டு இருக்கோம். மிகச் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அது நோயோட தவிர்க்க முடியாத முடிவு இல்ல, நாம தேர்ந்தெடுத்த சிகிச்சை முறையோட விளைவுன்னு தான் இந்த ஆதாரங்கள் வாதாடுது. இதை கேட்கும்போது எனக்கு கோவமும் வருத்தமுமா தான் இருக்கு. ஏன் இது பொதுவான அறிவா இல்ல? ஏன் உலகம் பூரா இந்த நோயை கட்டுப்படுத்த மட்டும்தான் முடியும், குணப்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க? ஏன்னா முழு மருத்துவ அணுகுமுறையுமே நோயை கட்டுப்படுத்துறது, அதாவது கண்ட்ரோல் பத்தி தான் பேசுதே தவிர உடலை சுத்தம் செய்யறத பத்தியோ, கிளீன்ஸ் பண்றது பத்தியோ, கிளீன்ஸ் பண்றத பத்தியோ இல்ல மூல காரணத்தை நீக்கிறத பத்தியும் பேசுறது இல்ல. ஒரு நோயாளியோட ரத்த சர்க்கரையின் கட்டுப்பாட்டுல இருந்தா எல்லாம் சரிங்கிற ஒரு கட்டமைக்கப்பட்ட நம்பிக்கை இருக்கு. ஆனா அணுகுமுறையே தவறா இருக்கும்போது தீர்வு எப்படி சரியா இருக்க முடியும்? சக்கரை நோய் குணப்படுத்த முடியாததல்ல, ஆனா அதோட ஆணிவேரை பிடிச்சு யாரும் அணுகிறதில்லன்னு இந்த குறிப்புகள் அழுத்தமா சொல்லுது. காத்துருங்க. இந்த குறிப்புகள்ல ஆர்னால்ட் எஹ்ரிட் என்கிற ஒரு அறிஞரோட மேற்கோள் இருக்கு. தொழுநோயும் சர்க்கரை நோயும் ஒரே நச்சுத்தன்மையுள்ள நிலையின் வெவ்வேறு வெளிப்பாடுகள்னு சொல்றார். இது கேட்பதற்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. தொழுநோய்க்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒப்பீடு இல்லையா? முதல் தடவை படிக்கும்போது எனக்கும் அப்படிதான் இருந்தது. ஆனா அவங்க கொடுக்கிற விளக்கம் ரொம்ப ஆழமானது. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல நவீன மருந்துகள் வரத்துக்கு முன்னாடி உடம்புல தேங்குற கழிவுகள் வெளியேற முக்கியமான வழி தோல். சரி. அதனால உள்ளே நச்சு அதிகமானா அது தோல் வழியா புண்களாகவும் சிதைவுங்களாகவும் வெளிப்படையா வெளியே தள்ளப்பட்டுச்சு. அத நாம தொழுநோய், லெப்ரசின்னு சொன்னோம். ஓகே. ஆனா இந்த காலத்துல நம்ம கிட்ட ஸ்டீராய்டு கழிம்புகள், ஆன்டிபயாட்டிக்ஸ்னு சக்தி வாய்ந்த மருந்துகள் இருக்கு. தோல்ல ஒரு சின்ன கொப்பளம் வந்தா கூட நாம உடனே ஒரு ஆயின்மெண்ட்டை போட்டு அதை அமுக்கி உள்ளே அனுப்பிடுறோம். ஆமா, அது உண்மைதான். அப்படி வெளியேற விடாம உள்ளேயே அடக்கப்பட்ட நச்சு எங்க போகும்? அதுக்கு ஒரு வழி வேணுமே. அந்த நச்சுக்கள் உள்ளுறுப்புகளை தேடி போய் அங்க பாதிப்பை ஏற்படுத்தி இன்னைக்கு சர்க்கரை நோயாகவோ இதய நோயாகவோ கேன்சராகவோ வெளிப்படுதுன்னு இந்த பார்வை சொல்லுது. அதாவது
நோயோட இடம்தான் மாறியிருக்க தவிர உள்ளே இருக்கிற நச்சு நிலை ஒண்ணுதான்னு சொல்றாங்க. நோயின் பெயர் மாறியிருக்கு, காரணம் ஒண்ணுதான். மைண்ட் ப்ளோயிங். இது முற்றிலும் வித்தியாசமான ஒரு கோணம். அப்போ இதையெல்லாம் தொகுத்து பார்க்கும்போது என்ன முடிவுக்கு வரலாம்? இந்த குறிப்புகள் கடைசியா ஒரு சக்தி வாய்ந்த உண்மையோட முடியுது. ஒரு நகரத்துல தினமும் டன் கணக்குல குப்பை சேருதுன்னு வச்சுக்குவோம். சரி. அந்த நகர நிர்வாகம் அந்த குப்பையை அள்ளாம அது மேல தினமும் வாசனை திரவியத்தை, அதாவது பெர்ஃப்யூம் ஸ்ப்ரேயை மட்டும் அடிச்சிட்டு இருந்தா அந்த நகரம் சுத்தமாயிடுமா? சான்ஸே இல்ல. வாசனைக்கு துர்நாற்றம் தற்காலிகமா மறையலாம். ஆனா உள்ளுக்குள்ள குப்பை அழுகி நோய் கிருமிகள் பெருகி அந்த நகரமே நரகமாகிடும். இங்கே சக்கர மாத்திரைகள் தான் அந்த வாசனை திரவியம். நம்ம உடம்பு தான் அந்த குப்பை நிறைந்த நகரம். ஆமா, இந்த ஒரு உவமை இந்த முழு பிரச்சனையையும் விளக்கிடுது. ஆக இந்த ஆழமான அலசலோட முடிவுரை ரொம்ப தெளிவு. இந்த ஆதாரங்களோட பார்வையில சக்கரை நோய்ங்கிறது வெறும் சக்கரை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல. அது நம்ம உடம்புல தேங்கின கழிவுகளோட பிரச்சனை, நம்ம உயிர் சக்தியோட சோர்வு, நம்ம செல்களோட மூச்சு திணறல், எல்லாத்துக்கும் மேல நம்ம நவீன வாழ்க்கை முறையோட நேரடி விளைவு. ஆமா, நீங்க சொல்லும்போது நான் நேத்து ராத்திரி சாப்பிட்ட பீட்சா என் கண்முன்ன வந்து போகுது. அந்த ஒரு உணவு மட்டும் எவ்வளவு குப்பையை சேர்த்திருக்கோன்னு நினைச்சாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நீங்கள் சொல்ற மாதிரி நம்ம நவீன வாழ்க்கை முறை தான் இந்த நச்சு கழிவுகளோட சுமைக்கு காரணம்னா, அந்த சுமையை குறைச்சு உங்க செல்கள் மறுபடியும் சுதந்திரமா சுவாசிக்க உதவ உங்க அன்றாட வாழ்க்கையில உணவுல மட்டும் இல்ல, உங்க ஓய்வு, தூக்கம், உடற்பயிற்சின்னு உங்களால செய்யக்கூடிய ஒரு சின்ன மாற்றம் என்னவா இருக்கும்?